பாருங்க, நம்ம பிறப்பதற்கு முன்பு நாம் எங்கே இருந்தோம் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? அமுதம்மா, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். யாருக்குமே தெரியாது. நாம் பிறப்பதற்கு முன்பாக எங்கே இருந்தோம்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி வாழ்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எல்லாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், நமக்கு இந்த உலகத்தில் முடிவு வந்துடுது, நம்ம என்ன பண்ண போகிறோம், மரணம் அடைய போகிறோம். அது எல்லாருக்கும் தெரியும்ல? இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நான் இந்த ஊரை விட்டு என் வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், யாருன்னா சொல்ல முடியுமா? அந்த நேரம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், இந்த பூமியை விட்டு நம்ம என்ன பண்ணோம். ஆனால் எங்கே போகிறோம் அதுதான் இன்னும் தெரியாமல் இருக்கிறது. அதுதான் இன்னும் தெரியாது. இந்த உயிர்த்தெழுந்த இந்த நிகழ்வின் மூலமா அநேக ரகசியங்கள் உண்டு, அநேக வெளிப்பாடுகள் உண்டு, அநேக சத்தியங்கள் உண்டு. ஆனால் அதில் ஒரே சத்தியத்தையும் ஒரு வெளிப்பாட்டை மாற்றம் உங்களோடு கூட நான் என்ன பண்ண போகிறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. அது ஒரு உண்மை சத்தியம். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து நித்திரை அடைந்தவர்களிலே முதல் பலனானவர். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு ஜீவனை விட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் 3 நாள் அவர் எங்க இருந்தாருன்னு சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, அவர் காவலில் இருந்த ஆவிகளுக்கு போய் உபதேசித்தாராம். அந்த காவலில் இருந்த ஆவிகள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பாதாளத்தில் இருந்த ஆவிகள். யாருங்க? பாதாளத்தில் இருந்த ஆவிகள். நல்லா புரிஞ்சுக்கங்க. பாதாளத்தில் யாருடைய ஆவிகள் இருந்ததான் தெரியுங்களா? கீழ்ப்படியாமல் போனவர்களுடைய ஆவி அங்கே இருந்துதான். ப்ளீஸ் தயவுசெய்து இன்னைக்கு லிசன் பண்ணிட்டு போயிடுங்க. யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை உதாசீனப்படுத்தினார்களோ, தேவன் கொடுத்த இரக்கத்தை உதாசீனப்படுத்தினார்களோ, தேவன் கொடுத்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்களோ, தேவன் கொடுத்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போனார்களோ, அவ்விசுவாசிகளாய் மாறி போனார்களோ, அவர்களுடைய ஆவியெல்லாம் எங்கே தெரியுமா இருக்கும்? எங்கே இருக்கும்? பாதாளத்தில் இருக்கும். எங்கே இருக்கும்? பாதாளம். இப்போ ஏன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு போனார்? சிஸ்டர் இங்கே இங்கே கவனிக்கணும். ஏன் போனார் அப்படின்னா, நீங்களும் நானும் பாவத்தில் இருந்தோம் அல்லவா? பாவத்தினுடைய சம்பளம் மரணம் அல்லவா? யாரெல்லாம் பாவத்தோடு மரிக்கிறார்களோ அவர்கள் எங்கே தான் போனோம்? சத்தமாக சொல்லுங்க. பாதாளத்தில் போனோம். ஆனால் ஆண்டவர் அந்த பாதாளத்திலிருந்து அவருடைய மரணத்தினாலே நம்மை மீட்டு கொண்டபடினாலே நமக்கு பதிலாக பாதாளத்துக்கு போனார். அல்லேலூயா. இன்னும் சத்தமா? ஆமாம். அப்புறம் 3ஆம் நாள் திரும்ப என்ன பண்ணார் தெரியுங்களா? 3ஆம் நாள் பாதாளத்திலிருந்து வெளியில் வந்து தம்முடைய சரீரத்தோடு என்ன பண்ணார்? இணைந்து கொண்டார். தம்முடைய சரீரத்தோடு இணைந்து கொண்டார். இதுதான் பரிசுத்த வேதாகம் சொல்கிற சத்தியம். புரிஞ்சுச்சுங்களா எல்லாருக்கும்? இப்போ அதனால தான் வசனத்தை வாசித்தோம். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அப்படின்னா மரணத்துக்கு செல்கிறவர்களை, பாதாளத்துக்கு செல்கிறவர்களை, அவங்களுடைய அந்த திறவுகோல் இருக்குல்ல, சாவி, பாதாளத்துக்கும் மரணத்துக்கு போகிற வாசல், அது வழியாக போய் விழுந்தால் வெளியில் வர முடியாது. அந்த சாவியை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? வைத்திருக்கிறார். அதில் ஒருவரும் போகாதபடிக்கு என்ன பண்ணுறாரு? அதை பூட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
பிரைஸ் சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். இப்போ நல்ல கவனிங்க, அந்த ஜீவன் அவருடைய சரீரத்துக்குள்ளே இணைந்து கொண்டு அவர் என்ன பண்ணாரு, உயிரோடு இருக்கிறவராக எல்லாருக்கும் காண்பித்து, சரிங்களா, தம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் அவர் வீட்டு இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, நமக்கு இந்த நிகழ்ச்சி எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ, நல்லா கவனிங்க ப்ளீஸ், எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு மனிதரும் உயிரோடு எழுப்பப்பட போகிறார்கள். ஆமென். இங்கே இருக்கிற எல்லாருமே சத்தமாக சொல்லுங்க, உலகம் தொடங்கினது முதல் இந்த உலகம் முடிகிற வரையிலும் வாழ்ந்த ஒவ்வொரு ஜீவனும், வாழ்ந்து மரித்த ஒவ்வொரு ஜீவனும், ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். அதற்கு அடையாளம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது. ஆமென். அந்த நிகழ்வு, நான் எப்படி உயிரோடு எழுந்தேனோ அதே போல ஒவ்வொரு மனிதர்களும் உலக தோற்றம் முதல் உலகம் முடிகிற வரையிலும் மரித்து போன ஒவ்வொரு ஜீவனும் உயிரடைய போகிறது. அதற்கு முதற் பலனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, உயிரோடு எழுந்தார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். இந்த மரணம் எப்படி தெரியுமா உண்டாகுச்சு? சாவு எப்படி வந்துச்சு? யாருக்குன்னா தெரியுமா சாவு எப்படி வந்துச்சு? அது ஏன் கேட்குறீங்க ஃபஸ்ட்? ஏன் தான் வந்து தொலைஞ்சிச்சு தெரியல. சாவு எப்படி மரணம் எப்படி வந்தது சொல்லுங்க, மரணம் எப்படி வந்தது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பாருங்க, மரணம் கீழ்ப்படியாமனாலே, அவிசுவாசத்தினாலே யார் மூலியமா வந்தது? ஆதாம் மூலியமா வந்தது. சத்தமா சொல்லுங்க, ஆதாம் மூலியமா வந்தது. பாவமும் மரணமும் யார் மூலியமா வந்தது? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். போதுங்க, நல்லா கவனிங்க, இங்கே லிசன் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் உணர்ந்து கொள்ளலாம். கவனிங்க ப்ளீஸ். பாவமும் மரணமும் ஒரே ஒரு மனுஷனாலே உலகத்தில் வந்துச்சு. கவனிக்கிறீங்களா? யாரால? ப்ளீஸ் நல்லா கவனிச்சுக்கணுங்க. பாவமும் மரணமும் ஒரே ஒரு மனுஷனாலே இந்த உலகத்தில் வந்தது. அந்த மனுஷன் யாருங்க? ஆதாம். அன்னைக்கு தொடங்கின மரணம் இன்ன வரையிலும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது யாரால வந்தது? சத்தமா சொல்லுங்க, ஆதாம்னால். எப்படி ஆதாம் மூலமா மரணம் வந்ததோ அதே போல சொல்லுங்க, அதே போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். ஆமென். இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்ளணும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரணம் அடைந்தது போல கிறிஸ்துவுக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சத்தமா சொல்லுங்க, இதுதான் நடக்க போகிறது. சரிங்களா? அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். நல்லா கவனிச்சுங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, தம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்து செல்ல வரும்பொழுது யார் தெரியுமா முதலாவது எழுந்திருப்பாங்க? யாருங்க? அவருடையவர்கள். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய. சத்தமா சொல்லுங்க, அவர். இன்னும் சத்தமா சொல்லுங்க, அவருடையவர்கள்னா யாரு? சொல்லுங்க, அவருடையவர்கள்னா யாரு? அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவ நீதியை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து
பரிசுத்தமாய் மரிக்கிறவர்கள் அவர்கள்தான் அவருடையவர்கள். யார் அவருடைய? கர்த்தருடையவர்கள் யாரு? கிறிஸ்துக்குரியவர்கள் யாருங்க? சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் எல்லாம் கழுவி மன்னிக்கப்பட்டு பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிக்கிறவர்கள் தான் அவருடையவர்கள். சும்மா நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் சொல்கிறேங்க, நானும் சர்ச்சுக்கு வரேன், ஆனால் இன்னும் என் பாவங்கள் மன்னிக்கப்படலை, நான் பாவத்தோடு தான் வாழ்கிறேன். கவனிச்சிங்க, பாவத்தோடு தான் வாழ்கிறேன், ஆனால் என் பேர் கிறிஸ்துவ பேர், நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஊழியம் செய்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், எல்லாத்தையும் நான் செய்கிறேன், ஆனால் என் பாவங்கள் எனக்குள்ளவே இருக்குது, பாவத்திலேருந்து நான் விடுதலை பெறலை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, இந்த உலகம் எப்படி இருக்குதோ அப்படியே தான் நான் இருக்கிறேன், எனக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பழையவைகள் எதுவுமே ஒழியல, எதுவுமே புதியவைகள் ஆகலை, நான் அப்படியே தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எந்த மாற்றம் வரல, என் சுபாவத்தில் எந்த மாற்றம் வரல, என் வாழ்க்கையில் எந்த மாற்றம் வரல, தேவன் விரும்புகிற ஒரு காரியம் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் தேவனுடையவர்கள் அல்ல. அவர்கள் யாருங்க? தேவனுடையவர்கள் அல்ல. இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்க, அவர்கள் கடவுளுக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் பேப்டிஸ்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் சபைக்கு வரலாம், நான் தான் சொல்கிறேன் எல்லாம் பண்ணலாம், ஆனால் உங்களுக்குள்ளே பழையவைகள் ஒழியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவருடையவர்கள் அல்ல. ப்ளீஸ் கைண்ட்லி லிசன். நீங்கள் அவருடையவர் அல்ல. நீங்கள் யாருடையவன் சொன்னால் இன்னும் இந்த உலகத்துக்குரியவர்கள், பிசாசுக்குரியவர்கள், பழைய மனுஷனாகி கெட்டு போகிற பாவ மனுஷனுக்குரியவர்களாக இருக்கிறீங்க. யார் தெரியுமா? முதல் ஆண்டவர் இப்போது உயிரோடு எழுந்து நமக்கு என்ன பண்ணாரு? முதற் பலனாக மாறினார். இதுதான் நடக்க போகிறது என்பதை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? உணர்த்தி இருக்கிறார். இந்த உலகம் தொடக்க முதல் உலகம் முடிகிற வரையிலும் வாழ்ந்து மரித்த ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். அதிலே முதலாவது உயிர்த்தெழுதல் யார் தெரியுமா வரப்பாங்க? உயிரோடு எழுந்தவர்கள், உயிரோடு எழுதுகிறவர்கள் யார் தெரியுங்களா? அவருடையவர்கள். சத்தமா சொல்லுங்க, அவருடையவர்கள், கிறிஸ்துவுடையவர்கள், தேவனுடையவர்கள், தேவனுக்குரியவர்கள். சரிங்களா? அவருடையவர்கள் மாத்திரம்தான் முதல்ல எழுந்திருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பிறகு சொல்றேங்க, அதற்கு பிறகு மற்றவர்கள் எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பாங்க. மற்றவர்கள்லாம் உயிரோடு. இப்போ முதல்ல உயிரோடு எழுந்திருப்பவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவார்கள்? கடைசியில உயிரோடு எழுந்திருப்பவர்கள் எப்படிப்பட்ட சாபத்தையும் ஆக்கினையும் அடைவார்கள் என்பதை பரிசுத்த வேதாகமும் நன்றாக நமக்கு போதித்து இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஈஸ்டர் ஆராதனை வருகிறது, உயிர்த்தெழுந்த ஆராதனை வருகிறது. 40 நாட்கள் என்ன பண்ணுவாங்க? கறி சாப்பிட மாட்டாங்க, பூ வச்சுக்க மாட்டாங்க, சாராயம் குடிக்க மாட்டாங்க, சினிமா பார்க்க மாட்டாங்க. எதுவரையிலும்? ஆமாம், குட் ஃப்ரைடே வரலும், புனித வெள்ளி வரலும். அவ்வளோ. அதுக்கப்புறம் பாருங்க, ஈஸ்டர் அன்னைக்கு தான் அவங்க மகா பெரிய கொண்டாட்டமே. ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டார், குடி. ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாரு, பிரியாணி சாப்பிடு. ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாரு, புது துணியெல்லாம் போட்டுக்கலாம். ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டார். இன்றைக்கு உலகம் சரிங்களா இப்படிப்பட்ட மாயான தோற்றத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. சத்தியத்தை தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்வீர்களாக, சத்தியத்தை அறிவீர்களாக, சத்தியம் உங்களை விடுதலையாக்குவதாக. இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக நீங்க வாழும்போது தான் மற்றவர்களையும் சத்தியத்திற்குள்ளே நடத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். பின்பு அவருடையவர்கள் என்ன பண்ண போறாங்க? உயிரோடு எழுந்திருக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரையில நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனமாய் நீங்கள் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரையிலும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கேளுங்கள். ஹல்லேலூயா. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரனுடைய மகிமையும் வேறு,
மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜன்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜன்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் முதல் உயிர்த்தெழுதலிலே பங்கடைகிற பாக்கியத்துக்குள்ளானவர்களுக்கு வருகிற மேன்மையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 48வது வசனம், 49வது வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. இந்த சரீரம் யாருடைய சாயல் தெரியுமா? மண்ணானவனுடைய சாயல். சொல்லுங்க, ஆமா தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் மண்ணை எடுத்து என்ன பண்ணாருங்க? ஊதி மனுஷனை உண்டாக்குன. இந்த சரீரம் எங்கே தான் போவோம்? இது மண்ணானுடைய சாயல். எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, மண்ணான். இது எப்படி இந்த மண்ணானுடைய சாயலை நாம் தரித்து இருக்கிறோமோ அதே போல வானவருடைய சாயலும் நாம் தரித்து கொள்ள போகிறோம். இதுதான் நடக்க போகுது. உண்மையை சொல்கிறோம், இதுதான் நடக்க போகிறது. எத்தனை பேர் நான் வானவருடைய சாயலை நான் தரித்து கொள்ள போகிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தமே வர மாட்டேங்குது. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இப்போ மண்ணானுடைய சாயலை தரிச்சிருக்கிறோம், வானவருடைய சாயலை தரித்து கொள்கிற ஒரு நேரம் வரப்போகிறது. அந்த வானவருடைய சாயலை யாரெல்லாம் தரித்து கொள்ள போறோம்? இன்னும் பயத்தை தான் உண்டாக்குறீங்க. இந்த பிரசங்கமும் வீணாயிடும், இந்த ஊழியமும் வீணாயிடும், நான் கத்துறதும் போராடுறதும் கண்ணீர்றதும் எல்லாம் வீணாயிடுமே. இல்லை, நாம் ஒவ்வொருவரும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை நல்லா உயர்த்தல. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நான், இன்னும் சத்தமா நான் வரல, இன்னும் சத்தமா நான் வானவருடைய சாயலை தரித்து கொள்வேன். நான் சொல்றதுனால யாரும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீங்களா உணர்ந்து சொல்லுங்க, நீங்களா உணர்ந்து. இப்போ நான் சொன்னதுனால நீங்க சொன்னீங்க, இப்போ உணர்ந்து சொல்லலாமா? நான் வானவருடைய சாயலை தரித்து கொள்வேன். ஹல்லேலூயா. இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார், இதற்காகவே கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கிறார், இதற்காகவே கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், இதற்காகவே உனக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார், இதற்காகவே நன்மையை கொடுத்திருக்கிறார், இதற்காகவே உன் பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமல் இருக்கிறார், இதற்காகவே உன் அக்கிரமங்களுக்கு தக்கதாக தண்டனை கொடுக்காது இருக்கிறார், இதற்காகவே உன்னை காப்பாற்றி வழி நடத்தி கொண்டிருக்கிறார், இதற்காகவே உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது, இன்னும் சத்தமா. இதற்காகவே ஆராதனை, இதற்காகவே சபை, இதற்காகவே ஊழியர்கள், இதற்காகவே ஊழியக்காரர்கள். இன்னும் கரங்களை தட்டி இன்னும் சத்தமா. இந்த சத்தியத்தை கேட்கும் போதே எனக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, நீர் எப்படி உயிரோடு எழுந்தீரோ, முதற்பலனாய் மாறினீரோ, உம்முடைய வருகையிலே ஆண்டவரே நான் மாத்திரம் அல்ல என் சபையும் நிற்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக இருக்கிறது. இன்னும் என்னோட கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஒரு சந்தோஷம் வரட்டுமே. ஹல்லேலூயா, ஆமென். உங்களை எல்லாரையும் அங்கே கூட்டுட்டு போய் நிற்கிற அந்த ஒரு ஊழியத்தை தான் கர்த்தர் எங்களுடைய கரங்களை கொடுக்கிறார்.
அதற்காகத்தான் பாடுபடுகிறேன், அதற்காகத்தான் உழைக்கிறேன், அதற்காகத்தான் கண்ணீர் சிந்துகிறேன், அதற்காகத்தான் பாரப்படுகிறேன், அதற்காகத்தான் பலவீனப்படுகிறேன், அதற்காகத்தான் அவமானமும் படுகிறேன். சத்தமா வரமாட்டேங்குது. அல்லேலூயா. இன்னும் சத்தமா ஆமென் ஆமென். நாம் மண்ணான சாயலை தரித்திருக்கிறோம். பாருங்க, இதே மண்ணான சாயல் வானவருடைய சாயலை தரித்து கொண்டு ஹல்லேலூயா அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். பலவீனனா இல்லை, பலமுள்ளவர்களாய், கனவீனனா இல்லை, கனமுள்ளவர்களாய், அழிவுள்ளதா இல்லை, அழியாமை உள்ளதாய். ஹல்லேலூயா. சத்தமா, சத்தம் வர மாட்டேங்குது. இன்னும் சத்தமா. அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ நம்முடைய வாழ்க்கை நோக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி உங்களுக்கு வந்து நான் இந்த உலகத்தில் இந்த ஜீவிதத்தை முடித்து என் கண்களை மூடும் பொழுது ஆண்டவருடைய வருகையில் என்ன செய்யப்பட போகிறோம்? வானவருடைய சாயலை தரித்து கொள்ள போகிறோம். அவருடையவர்களாக முதலில் நாம் எழுந்திருக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல்ல ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன். நான் முதல்ல எழுந்திருக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வேற எதுவுமே வராது, கூட எதுவும் வராது. நம்முடைய அறிவு வராது, பணம் வராது, ஆற்றல் வராது, பலம் வராது, சொத்து வராது, எதுவுமே வராது. ஆமென். சந்தோஷமா. ஆமாம், நாம் வாழ்கிற ஜீவிதம் பரிசுத்தமான ஜீவிதம் தான். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற ஜீவிதம் மாத்திரமே. ஆண்டவரோடு வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷம்தான் உங்களை மறுரூபமாக்கி அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைம்படி செய்ய போகிறது. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் மன்னானுடைய சாயலை தரித்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் தரித்து கொள்ள போகிறோம். சந்தோஷமா? அப்படி தரித்து கொள்ளலைன்னா என்ன? இன்னும் நான் அது சப்ஜெக்ட் வந்து தான் ஆகணும். ஏன்னா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் அநேக ரகசியங்கள் உண்டு, அநேக வெளிப்பாடுகள் உண்டு. இன்றைக்கு யாருமே அதை புரிந்து கொள்ளுதில்லை. சரிங்களா? ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக கை தட்டி போகிறதில்ல. இந்த தாற்பரியத்தை உணர்ந்து கொள்ளணும், இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளணும். இது உங்கள் இருதயத்துக்குள்ள போகணும். நீங்கள் மனம் திரும்பணும். உலகம் தோற்றம் முதல் உலகம் முடிகிற வரையிலும் மரித்தவர்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ண போறாங்க? உயிரடைய போகிறார்கள். ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். அதுல முதற் பலன் ஆண்டவர் உயிரோடு எழுந்து நின்று நமக்கு காண்பித்திருக்கிறார். நீயும் ஒரு நாள் உயிரடைய போகிறாய் என்பது. இந்த உலகத்திலே நீ புதைக்கப்படுவதில்லை. நீ நித்திரை அடைந்த பின்பு நீ உயிரோடு எழுந்திருக்க போகிறாய். அதனுடைய சாட்சியாய், அடையாளமாய், எடுத்துக்காட்டாய் இதோ நான் எழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இதை ஒவ்வொரு நாளும் நம்ம உணரணும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நான் கண்ணை மூடும் பொழுது ஆண்டவருடைய வருகையில் அவருடைய சாயலை நான் தரித்து கொள்ளுவேன். அதற்காகத்தான் எனக்கு இந்த கிருபை, அதற்காகத்தான் தேவனுடைய ஆலயம், அதற்காகத்தான் அவருடைய வார்த்தை, அதற்காக தான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், அதற்காகத்தான் எல்லா நன்மையும் கிருபையும். சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷம் வர மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். ஆமென் 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 ஆமென். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இன்னொரு டைம் வாசிங்க பிரதர். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கே கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துக்குரியவர்கள், அவருடையவர்கள் உயிரோடு எழுந்திருக்க போகிறாங்களா? அதில் நான் கண்டிப்பாக வருவேன். வாட் அபவுட் யூ டியர் சில்ட்ரன், டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்? நீங்கள்லாம் எப்படி?
யாரோ பிரதர் மதன் அப்படி நல்லா சந்தோஷமா வரும். அதுக்கு தானே ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிட்டாரு. அதற்கு தானே அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி தூரமா இருந்த உங்களை கிட்ட சேர்த்துட்டாரு. சந்தோஷமா அல்லேலூயா. தகுதி இல்லாத இருந்தோம், நீதி இல்லாத இருந்தோம், பரிசுத்தமா இருந்தோம், பிசாசுக்குரியவளா இருந்தோம், அநியாயத்துக்குரியவளா இருந்தோம், அக்கிரமத்துக்குரியவளா இருந்தோமே, அதனால் தானே சேர்த்தாரு. ஆமென். இந்த முதலாம் உயிர் செய்தலிலே பங்கடைவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள். யாருங்க அவர்கள்? சத்தமா நம்மளாம் பாக்கியவான்கள். கரங்களை நல்லா தட்டி, நான் பாக்கியவான், நான் பாக்கியவான், நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். ஏன்னு சொன்னா இரண்டாம் மரணத்தில் அவங்களுக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை. சத்தமா சொல்லுங்க. என்ன பாஸ்டர் இரண்டாம் மரணம்? ஆமா, அந்த இரண்டாம் மரணம்னா என்னன்னா அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். புரிஞ்சுங்க. நான் சில நேரத்தில் சிலரை தேடி போவேன், அவங்கள கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுவேன். சில நேரங்களில் தோல்வியும் அடைவேன், சில நேரங்களில் வெற்றியும் அடைவேன், சில நேரங்களில் அவமானத்தையும் சகிக்க வேண்டியது. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், போயிடு, போய் சொல்லு, இந்த அவமானத்தெல்லாம் நீ சகித்து தான் ஆகணும். ஏன் தெரியுமா? அவங்கள எப்படியாவது அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலிருந்து நான் காப்பாற்ற வேண்டும். இந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சின்னது மாத்திரம், பெரிய ஒரு விஸ்தாரமான இடம் தான் என்னதுங்க? கடல். சத்தமா சொல்லுங்க. அந்த கடல் எப்படி இருக்கும்? தண்ணி இருக்காது. என்ன இருக்கும்? தண்ணி இருக்காது. என்ன இருக்கும்? அந்த தண்ணிக்கு பதில் என்ன இருக்கும்? சொல்லுங்க. அக்கினியும் கந்தகம் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும். அதுதான் இரண்டாம் மரணம். அந்த இரண்டாம் மரணத்தில் யார் தெரியுமா போக முடியாது? யார் போக முடியாது? அவருடையவர்கள் பங்கடைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. வானவருடைய சாயலை தரித்து கொண்டவர்கள் பங்கு பெற முடியாததில் அவர்களுக்கு இரண்டாம் மரணம் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. சத்தமா சொல்லுங்களேன். பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த உலகத்தை கடந்து போகிறவர்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்கள் எங்க பங்கடைய முடியாது? இரண்டாம் மரணத்துல. அங்க அதிகாரம் இல்லை. அந்த இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. அந்த பாதாளத்தையும் அந்த இரண்டாம் மரணத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? உடைத்து நம்மை இதில் பங்கடையும்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் இரண்டாம் மரணத்துக்கு ஐயோ என் மேலே இரண்டாம் மரணம் வரப்போறதில்ல பாஸ்டர் எத்தனை பேர் சொல்லுவீங்க? தூக்கலாமா தூக்கூடாதா, உயர்த்தலாமா உயர்த்தலாமா? நீ தூக்கிட்டா ஆண்டவரும் பார்க்குறாரு, பிசாசம் பார்க்குறாரு, எங்கெல்லாம் மாட்டிக்கிட்டா என்ன வம்பு? தாராளமா ஐயா நான் போக மாட்டாப்பா, அக்கினியும் கந்தகமும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சத்தமா ஹல்லேலூயா. நான் என் மேலே அதிகாரம் செலுத்தவே கூடாது. சத்தம் வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா. இன்னொரு விஷயம், அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் தெரியுங்களா? ஆண்டவரோடவே இருப்பாங்களாம் 1000 வருஷம். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். யாரோட கூட? ஆண்டவரு கூடவே இருப்பாங்களாம். ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சியில் யாரை வச்சிருப்பாரு? அவருடையவர்களை. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பு ஏன் தெரியுமா கொடுத்துருக்காரு? ஏன் கொடுத்துருக்காரு? திரும்பி பாவம் செய்யறதுக்காக அல்ல, பாவத்தை விட்டு ஓடி வருவதற்காக, பாவத்தை தள்ளி விட்டு ஓடி வருவதற்காக. அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வானோருடைய சாயலை தரித்து கொள்ள முடியும். பொய்யான வாழ்க்கை, மாயான வாழ்க்கை, பின்மாற்றமான வாழ்க்கை, பழைய பாவத்துக்குரிய வாழ்க்கை, மனம் திரும்பாத வாழ்க்கைலாம் வானோருடைய சாயல் என்ன பண்ண முடியாது? தரித்து கொள்ள முடியாது. அவர்களை இரண்டாம் மரணம் அழித்து விடும். இரண்டாம் மரணம் அழித்து விடும். அவர்கள் ஆண்டவரோடு என்ன பண்ண முடியாது? 1000 வருஷம் என்ன பண்ண முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. இப்ப சொல்லாமா, நான் ஆண்டவரோடு 1000 வருஷம். மெதுவா சொன்னீங்க. யாருன்னா மெதுவா சொன்னீங்கன்னா மைக்கு சத்தமா சொல்லுங்க. நான் ஆண்டவரோடு ஆட்சி செய்வேன். யாரும் சொன்னாங்க ஆட்சி செய்ய மாட்டேன்? ஆட்சி செய்வேன். ஹல்லேலூயா. இரண்டாம் மரணத்திற்கு
வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. இரண்டாம் மரணத்திற்கு என் மீது அதிகாரம் இல்லை, என் பிள்ளைகள் மீது அதிகாரம் இல்லை, இல்லை, இல்லை.